ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்ச கவிதை ஒன்று ஷேர் பண்ணுறேன். பூவின் மொட்டுக்களைப் போல மௌனமாக இருக்காமல், மலர்ந்த பூக்களைப் போல் எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருங்கள். வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல், தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும். நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிகப்பெரிய உயர்ந்த இடத்தில் அடைய விரும்புகிறாயோ, அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே. தன்னிடம் பதியும் கால் தடயங்களை திரும்ப திரும்ப அழிக்க போராடும் கடற்கரைகளைப் போல, அவ்வப்பொழுது ஏற்படும் மோசமான அனுபவங்களை தூக்கி எறிந்து கொண்டே முன்னேறி செல்வோம். நம்ம விழும்பொழுது தூக்கிவிட யாராவது இருந்தா நல்லாத்தான் இருக்கும். நம்மளே கஷ்டப்பட்டு எழுந்திருக்கும் பொழுது அந்த ஃபீலிங் இன்னமும் நல்லா இருக்கும். இன்று நீ படும் கஷ்டங்கள் நாளை உன் அடையாளமாக மாறும். பெண் அவள் பேசியதை விட அவள் அனுபவித்தது அதிகம். உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நீ நல்ல புத்தகமாக இருந்தால் போதும். புரியாதவர்களுக்கு என்றுமே புதிராகவே இரு. வாழ்வில் பாடத்தை கற்றுக்கொள்ள பெற்றோர்கள் கடந்து வந்த பாதையை அறிந்து கொண்டாலே போதும். தொடங்கும் இடத்தில் இருந்து பார்க்கும்பொழுது பாதைகள் முடிவது போல் தெரியும். நம்பிக்கை கொண்டு நடை போட்டாலே பயணம் தொடரும் இலக்கை தெரியும். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்து கொண்டு இருப்பதை விட முயற்சித்துப் பார். கிடைத்தால் வெற்றி, இல்லாவிட்டால் அனுபவம். இரண்டுமே நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானதுதான். முதலில் கடினமாக இருக்கும், நடுவில் குழப்பமாக இருக்கும், இறுதியில் அழகாக இருக்கும். வாழ்க்கை என்பது அன்பை உணர்த்துவதற்காக பயணம். நீங்கள் அன்பாகவே மாறும் பொழுது அனைத்துமே கிடைத்துவிடும். சித்திரை நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனாரோட நினைவு நாள் தான். அதனால தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாப்பாடு, பாயாசம், வடை, முட்டை குழம்பு இது தான் வச்சு எங்கள் மாமனாருக்கு படையல் போட்டேன். வாழைப்பழமும் வெத்தலை பாக்கு வச்சு காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் சீத்தாப்பழி, சப்போட்டா இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டீங்க, என்னென்ன படையல் போட்டு சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இது பார்த்திங்கன்னா என் பெரிய